வணக்கம். இந்த பதிவினை முதல் தடவை பார்த்தவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். விசகடி வைத்தியம் நாட்டு வைத்தியத்தில் சிறப்பான விசகடி வைத்தியம் ஆகும். எது கடித்தது என்பதையும் நெஞ்சை முறிக்கும் முறையையும் நாட்டு வைத்தியம் கூறுகிறது. விஷக்கடி ஏற்பட்டவருக்கு ஆடு தின்னாப்பாலை என்ற செடியின் வேரை கொடுத்து சுவைக்கச் சொன்னால் இனிப்பு சுவையெனில் கடித்தது நல்ல பாம்பு என்றும், புளிப்பு சுவையெனில் கடித்தது கட்டுவிரியன் பாம்பு என்றும், வளவளப்பாக இருந்தால் நஞ்சு உருந்த வளவளப்பான பாம்பு வளவலை பாம்பு என்றும், நீர்ப்பிரட்டை பாம்பு என்றும், கசப்பு சுவை எனில் பூச்சி இனங்கள் கடித்தது எனவும் கண்டறியலாம். இவற்றை பற்றி சற்று விவரமாக பார்ப்போம். தேள்கடி எலும்பிச்சம்பழ விதைகளையும் உப்பையும் கலந்து அரைத்து குடைத்து விட்டால் தேள்கடி நஞ்சு இறங்கிவிடும். கடிவாயில் எலும்பிச்சம்பழ ரசத்தையும் உப்பையும் கலந்து தடவினால் நலம் கொடுக்கும். கல்லில் சில சொட்டு தண்ணீரை தெளித்து அதில் புளியங்கொட்டையை சூடு உண்டாக்கும்படி தேய்த்து தேள் கடித்த இடத்தில் உடனே வைத்தால் ஒட்டிக்கொள்ளும். நஞ்சு இறங்கியதும் புளியங்கொட்டை தானாகவே விழுந்துவிடும். சிறிது நாட்டு வெல்லத்துடன் கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்து சிறிதளவு புகையிலையும் கலந்து நன்றாக பிசைத்து தேள் கடித்த இடத்தில் வைத்து கட்டினால் நஞ்சு இறங்கிவிடும். கண்ணாடி இலையின் பால் எடுத்து தேள் கடித்த இடத்தில் வைத்தால் நஞ்சு இறங்கும். பட்டு ரோஜா இலையின் 4 எடுத்து வெற்றிலையில் மடித்து தின்றால் நஞ்சு இறங்கும். குப்பைமேனியிலே பறித்து நன்றாக நீரில் கழுவி விட்டு பின்பு கசக்கி சாறு எடுத்து தேள் கடித்த இடத்தில் தடவ வேண்டும். அத்துடன் கசக்கிய இலையையும் கடிவாயிலில் வைத்து கட்டிவிட்டால் நஞ்சு இறங்கும். சித்த மருத்துவத்தில் ஒரு பொருளை மட்டும் மருந்தாக பயன்படுத்தும் முறைக்கு ஒற்றை மருத்துவம் என்று பெயர். நட்டுவாய்க்காலி கொட்டினால் கொப்பரத் தேங்காயை வாயில் போட்டு மென்று தின்றால் உடன் நஞ்சு நீங்கும். பூரான் கடித்தால் பனை வெல்லத்தை தின்ன தடிப்பு அரிப்பு உடனே மாறும். வெறி நாய் கடித்தால் நாயிருவியின் வேரும் எலும்பிச்சம்பழத்தின் விதையும் சம பாகமாக சேர்த்து எலும்பிச்சை சாறு விட்டு அரைத்து வைத்து கொண்டு அதில் எலும்பிச்சம்பழம் அளவிற்கு காலையிலும் மாலையிலும் ஒரு உருண்டை வீதம் 10 நாள் உட்கொண்டால் வெறிநாய்க்கடி குணமாகும். பாம்பு கடித்து விட்டால் உடன் வாழைமரம் ஒன்றை அடியிலும் நுனியிலும் வெட்டி 6 அடி நீளத் துண்டை கொண்டு வர வேண்டும். பாம்பு கடிபட்டவன் பல் கட்டி வாய் திறக்க முடியாமல் இருப்பான். அதனால் வாழைப்பட்டையை உரித்து பாயாக பரப்பி கடிபட்டவனை அதில் படுக்க வைக்க வேண்டும். பின் வாழைப்பட்டை சாறு 1 லிட்டர் புளிய வேண்டும். சாறு புளிவதற்குள் வாழைப்பட்டையில் படுக்க வைத்தவன் பல் கட்டு நீங்கி வாய் இயல்பாக திறக்கும். உடன் 1 லிட்டர் வாழைப்பட்டை சாறையும் பாம்பு கடிபட்டவனை குடிக்கச் செய்ய வேண்டும். 15 நிமிடத்தில் பாம்பு கடிபட்டவன் நஞ்சு நீங்கி எழுந்து நடப்பான். எலி, பெருச்சாளி, மூஞ்சூறு, தேள், பூரான் போன்றவைகளின் நஞ்சை தீர்க்க நாயிருவியின் விதையை வீசும்படி எடுத்து வெயிலில் காய வைத்து பொடி செய்ய வேண்டும். இந்த பொடியை நல்ல மூடியுள்ள பாத்திரத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நஞ்சு நீங்க தேவையான காலத்தில் இந்த பொடியில் மூக்குப்பொடி அளவு எடுத்து தேனில் குழைத்து காலையிலும் மாலையிலும் 25 நாட்கள் சாப்பிட வேண்டும். இப்படி சாப்பிட்டால் நஞ்சு நீங்கும். உடலுக்குள் சென்ற எந்த நஞ்சாக இருந்தாலும் வாந்தி ஏற்படுத்துவதன் மூலம் நஞ்சை வெளியேற்றலாம்.
வாந்தி ஏற்படுத்துவதற்கு நஞ்சிலை பறிச்சான் என்ற செடியின் வேருடன் தலைச்சுருளி என்ற பெரு மருந்து இலையை சேர்த்து நன்றாக அரைத்து எலும்பிச்சம்பழம் அளவு உருண்டை எடுத்து வெந்நீரில் கலந்து குடித்தால் உடனே வாந்தி ஏற்பட்டு அனைத்து நஞ்சும் அதன் மூலம் வெளியேறிவிடும். வாந்தி ஏற்பட்ட பின்பு எலும்பிச்சம்பழ தண்ணீரில் பிழிந்து குடித்து விட்டால் நஞ்சு முறிந்து போகும். சித்த மருத்துவம் ஏராளமான மூலிகைகளை நமக்கு கூறுகிறது. நஞ்சு நீக்கத்திற்கு மட்டுமன்றி மனிதனின் அகப்புற உறுப்புகளை தாக்கும் எல்லாவிதமான சிறு பெரு நோய்களுக்கும் மருந்துண்டு. நன்றி, வணக்கம்.